ராகுல் காந்தி கிட்ட சந்திக்கிறதுக்காக தாவேகா தலைவர் விஜய் வந்து டைம் கேட்டிருக்காரு. இது ஒரு பிளானோட அவர் போறாரு. ஏசியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல, இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில நான் இருக்குதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை. 25 வாக்குறுதிகளை கொடுத்து இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிருக்குது அப்படின்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல இவங்க ஆட்சி நிறைவேற்றுறாங்க ஒரு கணக்கு சேர்த்துக்காங்க. இபிஎஸ் இப்ப இன்னைக்கு புதுசா இந்த பெயர்ல ஒரு சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்காரு சார். திமுக அரசை கண்டித்து எடப்பாடி உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையா அதை வச்சுக்கிறாங்க. வல்லவர்கள் திமுகவினர் 525 வாக்குறுதிகளை கொடுத்து இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிருக்குது அப்படின்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல இவங்க ஆட்சி நிறைவேற்றுறாங்க ஒரு கணக்கு சேர்த்துக்காங்க. அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கூட விஆர்எஸ் கேட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு, உளவுத்துறை டிஎஸ்பி ஒருத்தர். அதே போல இப்ப வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிறாரு. சட்டசபையில அதிக தடவை இருந்தவரும் மூத்த அமைச்சர், பல முறை வந்து திமுக கட்சிக்காக சிறைக்கு சென்றவர் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல, இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில நான் இருக்குதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை. அதே போல ராகுல் காந்தி கிட்ட சந்திக்கிறதுக்காக தாவேகா தலைவர் விஜய் வந்து டைம் கேட்டிருக்காரு. அதுக்கு அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்காக தான் இது ஒரு பிளானோட அவர் போறாரு. ஏசியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. ராமதாஸ்க்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாளுங்க, வாழ்த்து ஏதாவது தெரிவிச்சுக்கல. ராமதாஸ்க்கு இன்னைக்கு பிறந்த நாள், வாழ்த்து ஏதாவது தெரிவிச்சுக்கல. அவ்வளவு பெரியவருக்கு நான் என்ன சொல்றது. அதே போல அவரு சொல்லியிருக்காரு, அவருடைய கட்சி கொடியையும் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரையும் வந்து அவங்க பையன் அன்புமணி பயன்படுத்துறதுக்கு தடை சொல்லியிருக்காரு. சொல்லி இப்போ டிஜிபி கிட்ட மனு கொடுத்துருக்காரு. ஏதோ அவங்க குடும்பம் அதை போய் கேட்டுக்கிட்டு ராமதாஸோட கூட்டணி அமைக்க